Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களை பற்றி சிந்திக்காத இந்த ஆட்சி விரைவில் தூக்கி வீசப்படும் என தெரிவித்தார். பத்திரிகையும் ஊடகங்களையும் கையில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாட்டில் நடந்தது இந்த அரசு செய்கிற தவறுகளையும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. மறைக்கு எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தினந்தோறும் பாலியல் 5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் நடந்து செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்புனா எப்படி? கற்பழிப்புனா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 5 பேர் 10 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் கற்பழிப்பு. இந்த 3.5 ஆண்டுகால ஆட்சியில திமுக ஆட்சியில அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத தெரு இல்ல. போற போக்க பார்த்தா தமிழ்நாடு பேரே மாறிடுது. கஞ்சா மாநிலமா, முழுக்க முழுக்க கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கஞ்சா. இன்றைக்கு திமுக ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அரசிலே இன்றைக்கு கேள்வி கேட்டால் வழக்கு, போராடுவதற்கு அனுமதி இல்லை. இதே எங்கள் எடப்பாடி ஆட்சியிலே 35,000 போராட்டங்களே நடந்தது. யாரையும் தடுக்கலையே, யாரையும் தடுக்கல. யாருனாலும் அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லலாம். ஸ்டாலினுடைய அரசியல், அவருடைய எண்ணம் லட்சியம் ஒன்னே ஒன்றுதான். மக்களுக்காகவோ, இந்த நாட்டு மக்களுக்காகவோ, ஏழை மக்களுக்காகவோ, பெண்களுக்காகவோ, தாய்மார்களுக்காகவோ யாருக்காகவும் ஆட்சி நடத்தப்படவில்லை. அவருடைய லட்சியம் எல்லாம் ஒரே ஒரு குடும்பம் தான். தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும். தனக்கு பிறகு தன் மகன் முதலமைச்சர் ஆகும், அவனுக்கு பிறகு அவனுடைய மகன். இப்படி குடும்ப ஆட்சி, பரம்பரை ஆட்சி நடக்குது. என்ன பரம்பரையா? மன்னர் ஆட்சியை நடக்குதுங்க. மக்களை ஏமாற்றிய, மக்களை பற்றி துணியும் சிந்தனை இல்லாத, பொய் வாக்குறுதியை கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றாத, 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன், 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்று விலைவாசியை பற்றி கவலைப்படாத, அனைத்து வரிகளையும் உயர்த்திய, அனைத்து பொருள்களும் விலைவாசி உயர்த்திய, மக்களை பற்றி சிந்தனை இல்லாத, தான் குடும்பம் மட்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை தூக்கி எறிகிற காலம் மிக விரைவில் வரவிருக்கிறது.